குற்றாலம் புலி அருவியில் ஆபத்தை உணராமல் சுற்றுலா பயணிகள் குளித்து வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக குற்றாலத்தின் பிரதான அருவிகளான மெயினருவி, ஐந்தருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. தொடர் வெள்ளப்பெருக்கின் காரணமாக சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவிகளில் குளிக்க 2வது நாளாக தடை விதிக்கப்பட்டது. ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் அருவியில் ஆனந்தமாக குளிக்கலாம் என்று குற்றாலம் சென்றவர்கள் ஏமாற்றமடைந்தனர். ஃபேமிலியோட அங்க மெயின் அருவி குற்றாலத்துக்காக குளிக்கிறதுக்காக வந்தோம். பட் கிளைமேட் வெதர் சேஞ்ச் கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடா மாறிடுச்சு, ஃப்ளட் ஆயிடுச்சு. கொஞ்சம் ஏமாற்றமா இருக்கு. பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம். இந்த கிளைமேட்டை மட்டும் தான் என்ஜாய் பண்ண முடியுதே தவிர இங்க குளிக்க முடியாதது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. மற்றபடி கிளைமேட் நல்லா இருக்கு. குற்றாலம் புலி அருவியில் காட்டாற்று வெள்ளப்பெருக்கை பொருட்படுத்தாமல் சுற்றுலா பயணிகள் குளித்தனர். இதனிடையே தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் காலை முதலே விட்டுவிட்டு மழை பெய்து வருவதால் பல்வேறு இடங்களில் மழை நீர் தேங்கி காணப்படுகிறது. மேலும் இளையரசனேந்தல் சாலை ரயில்வே சுரங்க பாலத்தில் மழை நீர் தேங்கியதால் போக்குவரத்து முடக்கப்பட்டது. கோவில்பட்டி மட்டுமின்றி விளாத்திக்குளம், எட்டயாபுரம், கீழஇரால், இளையரசனேந்தல், கயத்தார், கடம்பூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்தது. தொடர்வது எக்ஸ்பிரஸ் 18 செய்திகள். தென் மாவட்டங்களிலிருந்து தாம்பரம் வரை இயக்கப்படும் பேருந்துகள் இனி கிளாம்பாக்கம் வரையே இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தாம்பரத்தில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு காவல்துறை வழங்கியுள்ள பரிந்துரைப்படி தென் மாவட்டங்களிலிருந்து செங்கல்பட்டு, திண்டிவனம் வழியாக தாம்பரம் வரை இயக்கப்பட்டு வந்த அரசு பேருந்துகள் செவ்வாய்க்கிழமை முதல் கிளாம்பாக்கம் வரை மட்டுமே இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் புவனகிரியில் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலில் மாசி மாத மயான சூரை உற்சவத்தை முன்னிட்டு பல்வேறு விழாக்கள், வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக நடைபெற்ற தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம்பிடித்து இழுத்தனர். திருச்சியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் KN நேரு வழங்கினார். 3 சக்கர வாகனம், மடக்கு சக்கர நாற்காலி, ஊன்றுகோல் உட்பட சுமார் 1,75,00,000 ரூபாய் மதிப்பிலான உபகரணங்கள் வழங்கப்பட்டன. இந்தியன் ஆயில் நிறுவனங்களின் சமூக பொறுப்பு திட்டத்தின் கீழ் 303 பயனாளிகளுக்கும், மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பாக 110 மாற்றுத்திறனாளிகளுக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. அமெரிக்க அதிபர் டிரம்பின் ஆதரவாளரான விவேக் ராமசாமி தொலைக்காட்சிக்கு வெறுங்காலுடன் பேட்டியளிக்கும் பழைய காணொலி ஒன்று வெளியாகி விவாதத்தை கிளப்பியுள்ளது. உயிரியல் தொழில்நுட்பத்துறை முனைவரான விவேக் ராமசாமி ஓஹியோ மாநில ஆளுநர் தேர்தலில் போட்டியிடுகிறார். இதற்காக பரப்புரையை அவர் தொடங்கிய நிலையில் நாகரிகமற்ற முறையில் விவேக் ராமசாமி தொலைக்காட்சி ஒன்றிற்கு வெறும் கால்களுடன் பேட்டியளித்ததாக பழைய வீடியோவை நெட்டிசன்கள் ட்ரோல் செய்து வருகின்றனர். மிக உயர்ந்த பதவிக்கு போட்டியிடும் நபர் ஒருவர் குறைந்தபட்சம் சாக்ஸ் அணிந்திருக்கலாம் என கருத்துக்களை கூறி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அருகே இருசக்கர வாகனத்தின் மீது சரக்கு வாகனம் மோதிய விபத்தில் கணவர் உயிரிழந்தார், மனைவிக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. குண்டூரைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன், மகேஸ்வரி தம்பதி குன்றாண்டவர் கோயில் கிராமத்தில் நடந்த திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்றுவிட்டு கீரனூர் நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்றனர். மங்கதேவன் பட்டி அருகே வந்தபோது முத்துக்குமார் என்பவர் ஓட்டி வந்த சரக்கு வாகனம் மோதி பாலகிருஷ்ணன் உயிரிழந்தார். மகேஸ்வரி உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். நாகை அருகே புது கல்லார் சீதாளம்மன் கோயில் குடமுழுக்கு விழா விமர்சையாக நடைபெற்றது. வேத மந்திரங்கள் முழங்க கோயில் கலசங்கள் மீது புனித நீர் ஊற்றப்பட்டது. விழாவை காணக்கூடிய ஏராளமான பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆணியம்பாடியில் ரயில் தண்டவாளத்தை கடக்க முயன்ற நபர் விரைவு ரயில் மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மூடப்பட்டிருந்த நியூ டவுன் ரயில்வே கேட் அருகே 40 வயது மதிக்கத்தக்க அடையாளம் தெரியாத நபர் தண்டவாளத்தை கடக்க முயன்றார். அப்போது மைசூரில் இருந்து சென்னை நோக்கி சென்ற விரைவு ரயில் மோதி தூக்கி வீசப்பட்டவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். நக்சலைட்டுகள் ஆதிக்கம் செலுத்தும் பகுதியான பிஜாப்பூரில் பேருந்து சேவையை சத்தீஸ்கர் அரசு தொடங்கியுள்ளது. இம்மாநிலத்தின் கடைசி கிராமமான பாமடு உள்ளிட்ட 7 பஞ்சாயத்துகளுக்கு உட்பட்ட கிராமங்களுக்கு செல்லும் வகையில் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. பேருந்து சேவையால் உற்சாகம் அடைந்துள்ள கிராம மக்கள் வரும் காலங்களில் பேருந்துகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்.
ஈரோடு மாவட்டம் பண்ணாரி சோதனை சாவடி அருகே வனப்பகுதியை விட்டு வெளியேறிய சிறுத்தை ஒன்று சாலை ஓரத்தில் நடமாடியது. நீண்ட நேரமாக சாலை ஓரத்தில் அங்குமிங்குமாக சிறுத்தை நடமாடிக் கொண்டிருந்தது. அந்த வழியே வந்த வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அச்சமடைந்தனர். இந்நிலையில் பண்ணாரி சோதனை சாவடி வழியாக இருசக்கர வாகனங்களில் செல்வோர் எச்சரிக்கையுடன் பயணிக்க வேண்டும் என வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். திருப்பத்தூர் அருகே முன்விரோதம் காரணமாக இளைஞர் ஒருவர் சகோதரி கணவரின் கழுத்தை அறுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆனந்தன் துளசி தம்பதிக்கு 3 பிள்ளைகள் உள்ளனர். 5 ஆண்டுகளுக்கு முன்பு துளசி சகோதரரான சிலம்பு தகராறு காரணமாக ஆனந்தனின் கழுத்தை அறுத்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தற்போது மீண்டும் தகராறு ஏற்பட்டதால் ஆனந்தனின் கழுத்தை சிலம்பு அறுத்துவிட்டு தலைமறைவாகிவிட்டார். படுகாயமடைந்த ஆனந்தன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் சிலம்புவை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். பொதுத் தேர்வு எழுத உள்ள 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்காக திருப்பூர் வீரராகவ பெருமாள் கோயிலில் சிறப்பு யாகம் நடைபெற்றது. 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 3ஆம் தேதியும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 28ஆம் தேதியும் பொதுத் தேர்வு தொடங்க உள்ளது. இந்த தேர்வில் பங்கேற்கும் மாணவர்களின் நலனுக்காக ஸ்ரீ லட்சுமி ஹயகிரீவர் சன்னதியில் சிறப்பு யாக பூஜைகள் நடத்தப்பட்டன. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தங்கள் பிரார்த்தனைகளை முன்வைத்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் உள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலில் பால்குட ஊர்வலம் விமர்சையாக நடைபெற்றது. அங்காள பரமேஸ்வரி அம்மன் மற்றும் மாணி கருப்பணசாமி திருக்கோவில் மாசி திருவிழா ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக நடைபெறும். இந்த வகையில் இந்த ஆண்டு திருவிழாவின் ஒரு பகுதியாக நடைபெற்ற பால்குடம் அக்னிசட்டி ஊர்வலத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர்.